பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதுதான் வேத புத்தகத்தின் ஒரு அற்புதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் முகவுரை மற்றும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை குறித்தும் வழக்கமான அவருடைய வாழ்த்துதல்களை குறித்தும் சிந்தித்தோம். மேலும் தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் நமக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதையும் சிந்தித்தோம். இன்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஏன் நாம் சுகவீனம் அடையும்படியாக பாடுபடும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்? உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் யார்? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ள நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 கொரிந்தியர் நிறுவத்தை சிந்திக்க ஆரம்பித்தோம். முதல் 4 வசனங்களிலே பவுல் தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தல ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்தும் வழக்கமான அவருடைய வாழ்த்துதலை குறித்தும் சிந்தித்தோம். மேலும் தேவன் நம்மேலே எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்தும் நமக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலேயும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதையும் கவனித்தோம். இன்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். கவனிங்கள், 2 கொரிந்தியர் 1, 5, 6 வசனங்கள். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே இந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பட்ட பாடுகளை குறித்து அதிகமாக பேசப் போகிறார். அந்த குறிப்பிட்ட காலத்திலேயும் அவர் கடந்து வருகிற பாடுகளை குறித்து பேசுகிறார். மட்டுமல்ல, அதன் மத்தியிலேயும் தேவனுடைய ஆறுதல் எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்பதை கூறுகிறார். 2 கொரிந்தியர் 1, 7 முதல் 10 வரை கவனியுங்கள். நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இது மிக அற்புதமான ஒன்று. ஏன் நாம் சுகவீனம் அடையும்படியாக பாடுபடும்படியாக தேவன் அனுமதிக்கிறார் என்பதை இது விளக்குகிறது. அவர் மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டவராக இருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மரிக்கப் போகிறார் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் மிகவும் சுகவீனமாக இருந்த பொழுது அவருக்கு வைத்தியம் செய்ய வந்த வைத்தியரே, நீங்கள் சீக்கிரம் மரித்து விடுவீர்கள் என்று கூறியிருக்கலாம். இன்னும் சிலர், எபேசு பட்டணத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இவருக்கு எதிர்த்து வந்தார்கள் அல்லவா, அப்பொழுது அவர் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததனாலே அவ்வாறு இருந்தார் என்று சொல்கிறார்கள். அன்று மட்டும் அவர்களுடைய கரத்திலே பவுல் கிடைத்திருப்பார் என்றால் அவரை நார் நாராக உரித்திருப்பார்கள். அவர் இரத்த சாட்சியாக அங்கே மரித்திருக்க வேண்டும். ஒருவேளை எந்த ஒரு அனுபவத்தை குறித்தும் அவர் கூறியிருக்கலாம். 2 சூழ்நிலைகளிலேயும் அவர் மரணத்திற்கு மிக அருகிலே இருந்தார் என்பது மிகவும் உண்மை. ஆனால் பவுல் கூறும்பொழுது, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் என்று கூறுகிறார். இது மிக அற்புதமான ஒன்றாகவும் இன்றைக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பாடுபடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அதற்கான நல்ல காரணத்தை அவர் வைத்திருக்கிறார். அதிலே ஒரு உன்னதமான திட்டம் உண்டு.
அதாவது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாடுபடுவது அவர்களுக்கு பயனளிக்கும் ஒன்றாய் இருக்கிறது. ஏன்? பாடுபடும் அவர்கள் தேவனால் ஆறுதல் படுத்தப்படும் பொழுது மற்றும் ஒரு பாடுபடுகிறவர்களுக்கும் இவர்களும் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாம் பெற்றிருக்கிற எல்லாம் தேவனுடைய கரத்திலே நாம் பெற்றிருப்பதே. அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய நலனுக்காக நாம் அவைகளை பெற்றிருக்கிறோம். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபையினாலே இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல சுகம் இருக்கிறதா? நல்ல செல்வம் இருக்கிறதா? நல்ல வாலிபம் இருக்கிறதா? தாளந்து இருக்கிறதா? அல்லது உங்களுக்கென்று ஒரு வரம் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவை ஒவ்வொன்றுமே தேவனுடைய இரக்கத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டது. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து வரும் பாடுகளும் தேவனுடைய இரக்கத்தினாலே தேவன் உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறும்படியாக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். ஆஸ்திரியா நாட்டிலே வியன்னாவிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை கூற விரும்புகிறேன். 2 பேர் ஊர் சுற்றி பார்க்கும்படியாக அங்கே வந்தார்கள். அங்கே உள்ள பேருந்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு கூட்டம் ஆடுகள் பேருந்திற்கு குறுக்காக வந்தன. எனவே பேருந்தை நிறுத்த வேண்டியது இருந்தது. பேருந்திலே அந்த 2 நண்பர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே பார்த்த பொழுது அந்த ஆடுகளை மேய்த்து செல்வதற்கு ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் 2 நாய்கள் மட்டும்தான் அங்கே இருந்தன. எனவே பதறிப்போன தனது நண்பனிடத்திலே அடுத்த கிறிஸ்துவை அறிந்த சகோதரன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த 2 நாய்களுடைய பெயர் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஏன் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா என்றான் அருகில் இருந்தவன். ஆமாம், அது நன்மையும் கிருபையும் என்று நினைக்கிறேன் என்று கூறினானாம். அதை எப்படி நீ சொல்கிறாய் என்று அருகில் இருந்தவன் கேட்க, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதுதான் அவை என்று கூறினானாம். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நன்மையும் கிருபையும் அந்த 2 நாய்களைப் போல வாலை ஆட்டிக்கொண்டு உங்களுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் வருகிறது, உங்களை பாதுகாக்கிறது என்று நீங்கள் எண்ணலாம். அப்படி அல்ல. தேவனுடைய கிருபையானது இந்த உலகத்திலே குறுகலான பாதையிலே நேராக நீங்கள் செல்ல உங்களுக்கு உதவி செய்கிறது. அதுதான் கஷ்டங்களும் பாடுகளும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தும்படியாகத்தான் இந்த கஷ்டங்களும் பாடுகளும் அருகே இருக்கின்றன. தேவன் இரக்கங்களின் தேவன். தன்னுடைய சரீரத்திலே வியாதி இருக்கிறது என்பதனாலே பவுல் கட்டாயம் தனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று தேவனோடு போராடவில்லை. மிக மென்மையானவராக அவர் காணப்படுகிறார். தேவனுடைய செயல்பாட்டிற்காகவே காத்திருக்கிறார். என்றாலும் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்ற உறுதியோடு பேசுகிறார். எந்த ஒரு விதமான பெருமையும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் தேவன்தான் தனக்கும் பாடுகளை அனுபவிக்க அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார். சுவிசேஷத்தின் காரணத்தினாலே தான் வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக ஜெபிக்கும்படியாக கொரிந்து சபையினரை கேட்டுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 1:11 பாருங்கள். அநேகர் மூலமாய் எங்களுக்குண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாமும் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களிலே பலர் தினமும் தனியாக, குடும்பமாக, குழுவாக கடந்த பல ஆண்டுகளாக TWR ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிறீர்கள். நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக நாம் பாடுகளை அனுபவிக்க தேவன் அனுமதிக்கிறார். நாம் பாடுபடுவது மற்றவருடைய நன்மைக்காக. எந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்கிறார். மீண்டும் ஒருமுறை பவுல் சொல்வதை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பழங்கால கதை ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது. சூரியனும் காற்றும் யார் பலசாலி என்கிற ஒரு போட்டியிலே ஈடுபட்டது.
சாலையிலே ஒரு மனிதன் ஒரு கனத்த சட்டையை அணிந்தவனாக சென்று கொண்டிருக்கிறான். காற்று சொன்னது, அவனுடைய சட்டையை நான் இப்பொழுது கழற்ற வைக்கிறேன் பார் என்று சொன்னது. அது அகோரமாக வீச துவங்கியது. அவனையே தூக்கிச் செல்லும் அளவிற்கு காற்று அடித்தது. காற்றின் அகோரத்துக்கு தக்கதாக தனது சட்டையை அவன் இறுக்கமாக பிடித்து கொண்டான். சூரியன் சொன்னது, இப்பொழுது என்னுடைய முறை, நான் அவனுடைய சட்டையை கழற்ற வைக்கிறேன் பார் என்றது. கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் அதிகமாக ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய சட்டையை கழற்றி விட்டான். காற்று செய்ய முடியாத ஒரு காரியத்தை சூரியன் செய்து முடித்தது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கும் புயல்கள் நம்மை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகாது. காற்று வேகமாக வீசும் பொழுது, அதிகமாக கடுமையாக மாறும் பொழுது, நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வருகிறது. மேலும் நம்மை சுற்றி காரியங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும் பொழுது, உண்மையாகவே நாம் ஒரு ஆபத்தான இடத்திலே இருக்கிறோம். எல்லாம் பிரகாசமாக இருக்கும் பொழுது நாம் கவன குறைவாகத்தான் இருக்கிறோம். நடைமுறை நீதி நியாயங்களை விட்டு விடுகிறோம். உலகத்தோடு பல காரியங்களிலே ஒத்து போக ஆரம்பித்து விடுகிறோம். என்று பலருடைய வாழ்க்கையிலே இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:12 பாருங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோടെ நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார்? உலகத்திலே அவருடைய சாட்சியான நடக்கை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இது மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோടെ நடப்பதல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய ஞானத்தினாலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறதில்லை. நாம் இருக்கும் இடங்களிலே தேவனுக்காக நாம் ஒரு சாட்சியாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடக்கிறோம் என்பது பொருள். பவுல் சொல்வது என்னவென்றால், தேவனுடைய கிருபையினாலே அவர் பட்ட பாடுகளின் விளைவுதான் அது என்கிறார். கவனியுங்கள், பாடுகள் தேவனுடைய இரக்கத்தினாலே நமக்கு கிடைப்பது. அது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த குணநலனை உருவாக்குகிறது. அது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது வேதனையின் மத்தியிலே நீங்கள் படுக்கையிலே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலே இருக்கிறீர்கள். ஒரு பிரசங்க பீடத்திற்கு பின்னாலே நிற்கிற ஒரு செய்தியாளரை விட படுக்கையானது மிக பெரிய ஒரு பிரசங்க பீடமாக முடியும். 2 கொரிந்தியர் 1:13-15 வரை பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே எண்ணி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். முதல் முறை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமானவனாக இல்லையா? இப்பொழுது நான் 2வது முறை வரப்போகிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமானவனாக இருக்கப் போகிறேன் என்கிறார். 16-17 பாருங்கள். பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும் மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படும் யோசனையாயிருந்தேன். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? கொரிந்து பட்டணத்திற்கு எப்படியாவது தான் செல்ல முடியும் என்று நம்பியிருந்தார். இன்னமும் அவர் அங்கே போய் சேர முடியவில்லை. கொரிந்து பட்டணத்தில் உள்ள சிலர் அவருக்கு எதிரானவர்கள். அவர்கள் சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையற்றவராய் அவர் இருந்தார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே பவுல் தான் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை கூறுகிறார். அப்போதாய பவுல் எப்பொழுது ஆம் என்று சொல்கிறாரோ அதை அப்படியே அவர் மனதிலே நினைத்திருந்தார். மனதிலே எப்படி தீர்க்கமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இல்லை என்று சொல்ல விரும்பினாரோ அதையும் உண்மையாகவே இல்லை என்று சொல்லிவிடுவார். 2 கொரிந்தியர் 1:18 நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் நான் வரவில்லை என்று கூறவில்லை. ஏனென்றால் தேவனே பவுல் அப்போஸ்தலனை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருந்தார். வசனம் 19 பாருங்கள். என்னாலும் சில்வானாவினாலும் தீமோத்தேவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அவர் பிரசங்கித்த நற்செய்தியானது மகிமை நிறைந்த ஒரு நற்செய்தி. அது ஆம் என்றே இருக்கிறது. சுவிசேஷம் ஏற்கனவே தேவன் நமக்காக செய்து முடித்த ஒன்று. நமக்கு உண்மை உள்ள ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்பவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கிறிஸ்துவிலே எல்லாமே நேர்மறையான காரியங்களாய் இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு காலம் மாற்றப்படுகிறதில்லை. அதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். 2 கொரிந்தியர் 1:21-22 வசனங்களை பாருங்கள். இங்கே நாம் பார்ப்பது போல நமக்கு உண்மை உள்ள ஒரு தேவனும் ஆம் என்கிற திட்டவட்டமான இயேசு கிறிஸ்து மட்டுமல்லாமல் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இந்த வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரின் பூரணமான இன்றைய பணியும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் ஸ்திரப்பட்டோம். அது எப்படி? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு முதல் கடிதத்தை எழுதிய பொழுது 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக இருப்பதென்றால் என்ன? இது பரிசுத்த ஆவியானவரின் பணி என்பதை விசுவாசிக்கலாம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வை கொடுக்கிறார். அதாவது பாவத்தை பாவம் என்று உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். யோவான் 16:8 தொடர்ந்து வருகிற வசனத்திலையும் பார்க்கும் பொழுது அவர் வந்து உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் என்னவென்றால் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது, நாம் பாவ உணர்வு பெறும் பொழுது நாம் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இதன் விளைவாக நாம் மறுபிறப்படைகிறோம். அவர் நம்மை மறுபிறப்படை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நம்மை கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கமாக்கவும் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பொதுவாக யாராவது மரிக்கும் பொழுது இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன் என்று பாடுகிறோம். இங்கே நாம் இயேசுவின் கரங்களிலே பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வைக்கப்படும் பொழுது அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாகவே இருக்கிறீர்கள். அவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருப்பதை விட அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இது எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாவல் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்பொழுதெல்லாம் நிகழ்காலத்திலே அவர் பேசுகிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் இதுதான். அவர் நம்மை பாவ உணர்வுக்குள்ளே வழிநடத்துகிறார். நம்மை மறு ஜனனம் அடைய செய்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். திருச்சபையின் அங்கமாக கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்திற்குள்ள நம்மை வழிநடத்துகிறவராயும் இருக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் மிக முக்கியமானது. அவர் தூரமாக இருந்து கொண்டு தபாலிலே நீங்கள் இப்படிப்பட்ட தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு எதையும் அவர் எழுதி அனுப்புகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெகுமதி போல கொண்டு வரப்படுகிறதும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதுதான் வேத புத்தகத்தின் ஒரு அற்புதம். யோவான் 16:12-13 அவசரங்களை பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். 2 கொரிந்தியர் 1:22 நாம் பார்க்கும்பொழுது முத்தரித்து என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான ஒரு பணிவிடை. எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறபடினாலே ஒரு நாள் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கடிதத்தை நாம் தபால் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வது போல இருக்கிறது. ஒரு சில வேளைகளிலே சில தபால்கள் தொலைந்து விடுகிறது. ஒப்படைக்கப்பட வேண்டிய ஒரு இடத்திலே ஒப்படைக்கப்படாமல் போய்விடுகிறது. அனுப்புகிறது நிச்சயமாக பத்திரமாய் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதை பதிவு தபாலிலே நாம் அனுப்பி வைக்கிறோம். இந்த தபால் அலுவலகத்திலே
பெற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த நபரிடத்தில் அது கொடுக்கப்படும் என்பதற்கான திட்டவட்டமான முத்திரை பதிக்கப்படுகிறது. முக்கியமான பத்திரங்களுக்கும் கூட பதிவாளர் அலுவலகத்திலே நாம் முத்திரை குத்துகிறோம். மட்டுமல்ல, முத்திரை என்பது இது எனக்கு சொந்தமானது என்ற அடையாளமாகவும் இருக்கிறது. மாடுகளுக்கு சூடாக காய்க்கப்பட்ட கம்பியினாலே சில இடங்களிலே அடையாளம் போடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது இன்னாருக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல முடியும். நாம் தேவனுக்கு சொந்தம் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்தரித்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆடுகளில் ஒன்றாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் காணாமல் போகப் போவதில்லை. நீங்கள் அவரை விட்டு தூரமாக அலைந்து திரியலாம், ஆனால் நிச்சயமாக அவரே உங்களை தேடி வந்து விடுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே காணாமல் போன காசை அந்த பெண் தேடி கண்டுபிடிக்கிறாள். பரிசுத்த ஆவியானவரின் பணியே அங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அச்சாரம் என்பது அட்வான்ஸ் என்று சொல்லலாம், அதாவது முன்பணம் போன்றது. இன்னமும் மீதி பின்னாலே வருகிறது என்பதற்கு அடையாளம். நிலத்தையோ வீட்டையோ நீங்கள் வாங்குவதற்கு முன்பணம் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாக மீதி பணத்தையும் கொடுத்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருப்பது இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. இது எவ்வளோ அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? மாதாந்திர தவணையிலே மக்கள் பொருட்களை வாங்கும் பொழுது கூட சில காலம் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு பின்னர் கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்மை வாங்குபவரிலே அப்படிப்பட்ட குறை உண்டாகாது. ஏனென்றால் அவர் நம்மை தமது இரத்தத்தினாலே ஏற்கனவே முழுமையாக வாங்கிவிட்டார். விலை கரையத்தை ஏற்கனவே அவர் செலுத்திவிட்டார். நம்முடைய ஆத்மாவை இரட்சித்த அவர் பிதாவினிடத்திலே அதை சரியானபடி ஒப்புவிப்பார் என்பதையும் பூரணமாக நம்பலாம். எனவே இரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அவருடைய வளாகத்திலேயே இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு விசுவாசியிலேயும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு முன்பணமாக அச்சாரமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் அவரிடத்திலே சென்று நீங்கள் அதை கேட்கலாம். உங்களுக்கு வல்லமை வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, ஞானம் வேண்டுமா, அல்லது வேறு ஏதாவது ஆழமான உதவி உங்களுக்கு வேண்டுமா? எல்லாமே தேவன் நமக்கு தரும் ஆறுதலாயிருக்கிறது. அவரே சகல ஆறுதலின் தேவனாயும் இருக்கிறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தார், அனுபவித்தார். 2 கொரிந்தியர் 1:23 பாருங்கள். மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். இங்கே பவுல் கூறுவது என்னவென்றால், முன்னதாகவே கொரிந்து பட்டணத்திற்கு தாம் வந்திருப்பார் என்றால் முதல் நிருபத்திலே அவர் சொன்ன காரியங்களை செய்திருப்பார். ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் நிருபத்திலே திருச்சபையிலே பல காரியங்கள் சீர்திருத்தப்பட வேண்டியதாக இருந்தன. ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ என்று கேட்கிறார். அதாவது நீங்களே உங்களை சரி செய்து கொள்வது சிறந்தது, அதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்பது போல கூறினார். 2 கொரிந்தியர் 1:24 உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே. இங்கே அவர் சொல்ல விளைவது என்ன? நான் உங்கள் ஆத்மாவிற்கு அதிகாரி அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிலே பூரண சுயாதீனம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உதவி செய்பவனாக இருக்கவே விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்களும் விசுவாசத்திலே தான் நிலைத்திருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கூட விசுவாசத்திலே தான் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த விசுவாசத்திலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் தூரமாக இருந்தபடியினாலே அவர்கள் தங்கள் சொந்த விசுவாசத்திலே பலப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தரிலே வளர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாடுகள், துன்பங்கள், வேதனைகளுக்கு காரணம் தேவன் நம்மை விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக இருக்க இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். பாடுகளின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக கடந்து செல்ல செல்ல மனிதனை அல்ல, உலக வழிகளை அல்ல, கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்கிறோம். பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னமும் நீங்கள் விசுவாசத்திலே வளரவில்லை என்பதுதான் பொருள். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த நாட்களிலேயும்
நீங்கள் பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், உங்களை மீட்டெடுத்த உங்கள் இரட்சகர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை முத்திரை செய்திருக்கிறார். நிச்சயமாக பிதாவோடு என்றென்றும் வாழும் சிலாக்கியத்தை உங்களுக்கு தருவார் என்பதை உணர்ந்தவர்களாக, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்வீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்களா அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை ஸ்திரப்படுத்தி, எங்களை அபிஷேகித்து, எங்களை முத்தரித்து நித்தியத்திற்காக நீர் ஆயத்தப்படுத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படி நாங்கள் ஆயத்தப்பட்டு வரும் நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே வரும் பாடுகள், கஷ்டங்கள் உம்மை விட்டு எங்களை தூரம் கொண்டு செல்லாதபடி இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக, இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்து கொள்கிறவர்களாக, இன்னும் அதிகமாக உம்மை விசுவாசிக்கிறவர்களாக மாற்ற கிருபை செய்யும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ள வேண்டியபடி புரிந்து கொண்டு உமக்குள்ளே நித்திய மகிழ்ச்சியில வாழவும் நீரை கிருபை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நண்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறதற்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சற்றே திரும்பி பார்ப்போமா? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வைக்கப்படும் போது அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாகவே இருக்கிறீர்கள். அவருடைய கரத்திலே பாதுகாப்பாக இருப்பதை விட அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நம்முடைய சொந்த விசுவாசத்திலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தத்திற்கு நேராக உங்களை வழி நடத்தும்படியாகத்தான் இந்த கஷ்டங்களும் பாடுகளும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். லூக்கா 1:28.